வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் பேரூராட்சியில் பேருந்து நிலையம் அருகே உள்ள தேசிய தலைவர்கள் ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தர் அவருடைய திருவுருவச் சிலையையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய திருவுருவச் சிலையையும் அகற்றணும். காரணம் என்னன்னு கேட்டால், நாங்கள் பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு ரோடை நேராக இப்படி தான் போடணுமா. 50 வருஷமாக இருக்கக்கூடிய சிலைகள், அதுவும் முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் அவர்களால் திறக்கப்பட்ட ஒரு சிலை ஐயா முத்துராமலிங்கத்தோட சிலை. சிபா ஆதித்தனார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயாவோட சிலையை திறந்திருக்காரு. இந்த சிலைகள் எல்லாம் இப்படி தான் போகுமா வண்டி. அதாவது பாருங்க, அந்த இன்ஜினியர் எவ்வளோ பக்காவா ஒரு இன்ஜினியருடைய மைண்ட் செட்டை பாருங்க. விரிவாக்கம் பண்றதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. ஆனா அந்த இடத்துல சிலை கூடி தான் நாங்கள் போவோம், இப்படிதான் போவோம் அப்படின்னு மேப்பு போட்ட இன்ஜினியரை நான் வன்மையா ஃபர்ஸ்ட் கண்டிக்கிறேன். இது மக்களுக்கு இது நல்லது செய்த மாதிரி தெரியல. இது இவங்களுடைய சிலைகள் பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்க ஐயா முத்துராமலிங்க சிலை, நேதாஜி சிலை அப்படிங்கிற நோக்கத்தில் செயல்பட்ட மாதிரி தான் இது தோணுது. அதனால இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மாண்புமிகு முதல்வர் தலையிட்டு இதில் நடவடிக்கை எடுக்கணும். தென் மாவட்ட மக்கள் பூரா அந்த செலவு விவகாரம் வரும்போது எல்லாரும் கடுமையான மன வருத்தத்தில் இருக்கிறோம். வள்ளியூர் தேவர் சிலையும் நேதாஜி சிலையும் அகட்ட போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே புரியுது. அவங்களுக்கு அதை மாற்று இடத்துல வைக்கணும். நீ மாற்றி இடம் கூட பண்ணலாம், அழகா நீங்க பண்ணலாம். சிலைகள் எடுக்கணும்னு நினைக்காங்க. நிறைய இடங்கள் இருக்கு அந்த இடத்துல. மக்கள் பூரா குறை சொல்றாங்க. அதுவும் குறிப்பா பேரூராட்சி தலைவர்கள் மீது, அந்த தலைவர்கள் அவருடைய ஃபேமிலி மீது குற்றம் சாட்டுறாங்க. அது உண்மையா என்ன அப்படிங்கிற நடவடிக்கையை, அந்த விசாரணையை அரசாங்கம் மேற்கொள்ளணும். நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி தான், எப்படியாவது இந்த ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தில் ஒரு சில கும்பல்கள் செயல்படுது. அதுல இதுவும் ஒன்று நினைக்கிறேன் நான். அதனால வள்ளியூர் தேவர் சிலையையும் நேதாஜி சிலையும் எக்காரணோடு அகற்ற முக்குளத்தோடு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு நாங்கள் நிற்போம் இதில். அதனால அரசாங்கம் இதில் ஒரு நல்ல முடிவு எடுக்குங்கிற நம்பிக்கையில் திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் இதில் நல்ல முடிவு எடுக்கிற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். எனது அன்பான முக்குளத்து மக்கள் அனைவருமே இந்த விஷயத்தில் எல்லாரும் ஒற்றுமையோடு இருங்க, எல்லாரும் ஒன்றுபட்டு இருங்க. நான் ஆரம்பத்தில் சொல்லுறது தான், நம்ம ஒற்றுமை இல்லாத காரணத்தினால நம்மளுடைய உரிமைகள்லாம் பறிப்போம்னு சொன்ன முடியல. அந்த உரிமைகள் இதுதான் நம்ம இந்த ஐயாவுடைய சிலைகள் என்ன இது போன்றது நடக்கும். அதனால அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து அரசாங்கத்துக்கு நம்ம வலியுறுத்தணும். நன்றி.